அசைன்மெண்ட் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு. உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் சரிங்களா. நவம்பர் 25 செமஸ்டருக்கு உண்டான அசைன்மெண்ட் வந்து அப்டேட் ஆகிருக்கு. நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா 25 ஏவி பேட்சில் நாங்கள் அட்மிஷன் போட்டிருக்கோம். ஸோ இந்த அசைன்மெண்ட்டு ஃபஸ்ட்டு செமஸ்டர் அசைன்மெண்ட்டு எங்களுக்கும் சேர்த்து தானா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 25 ஏஒய் பேட்ச் அட்மிஷன் போட்டவங்களுக்கும் இந்த அசைன்மெண்ட் வந்து இன்க்ளூடிங் தான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் அசைன்மெண்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து நான் இது மொபைல் ஸ்க்ரீனில் தான் ஓப்பன் பண்ணுறேன், மொபைல் ஃபோனில் தான் ஓப்பன் பண்ணுறேன் சரிங்களா. ஏன்னா நீங்களும் மொபைல் ஃபோனில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ அது பிரகாரமே நம்ம வந்து அதை ஷோ காமிச்சோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். யூனிவர்சிட்டி வெப்சைட் டிடியோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பாப்அப் மெசேஜ் வரும். இந்த பாப்அப் மெசேஜில் இந்த அசைன்மெண்ட் டாபிக்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த அசைன்மெண்ட் டாபிக்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரிலேட்டட் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். நான் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் மொபைல் ஃபோனில் தான் ஓப்பன் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம், செமினார் டீட்டெயில்ஸ், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், அசைன்மெண்ட், கொஸ்டின் பேப்பர்ஸ். ஏற்கனவே இந்த மாடல் கொஷின்ஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு நான் வீடியோ போட்டுட்டேன். அப்டேட்டர் லாஸ்ட்டாக முடிஞ்ச ஏப்ரல் 25க்கு உண்டான மாடல் கொஷின் கூட அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாடல் கொஸ்டின் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குது, மார்க்கை வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுடைய 75 மார்க் எக்ஸ்டர்னல், ஏன்னா 25 வந்து இன்டர்னலுக்கு போயிடும், 75 வந்து எக்ஸ்டர்னல். அதை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 10 மார்க் கொஸ்டின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், 1 மார்க் கொஸ்டினை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், 5 மார்க் கொஸ்டின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை 20 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா மாடல் கொஸ்டினை மட்டும் படித்தா போதுமான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. மாடல் கொஸ்டினா என்னென்னா அதுலேயே இருக்குது மாடல் கொஸ்டின். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பேட்டர்னில் வரும், அதே கொஸ்டின்ஸ் வராது, அதனுடைய மார்க் பேட்டர்ன் அப்படியே தான் காப்பி ஆகும். ஸோ அப்போ நீங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி எப்படி படிக்கணுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா. அதுதான் மாடல் கொஸ்டின். இப்போ திரும்பவும் நம்ம அசைன்மெண்ட் டாபிக்ஸ்க்கு வந்து வந்துடுவோம். அசைன்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி அசைன்மெண்ட் டாபிக்ஸ் வந்து வந்துடும். அதுக்கு முன்னாடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சப்மிஷன் ஆஃப் அசைன்மெண்ட்டுன்னு இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். 1, 2, 3 மொத்தம் 3 பேஜ் இருக்குது. இப்போ நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே 25 ஏஒய் பேட்ச் இல்லைன்னா நியூவாக எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு மட்டும்தான் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற பேஜஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஏற்கனவே அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த வீடியோ யூஸ் ஆகாது சரிங்களா. இதில் ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக படிச்சுக்கோங்க. த அசைன்மெண்ட் சுட் பி ரைட்டன் பை த கேண்டிடேட் ஓன்லி. த ஸ்டூடெண்ட் ஹேவ் டு தயர் அசைன்மெண்ட் டு த ஃபாலோயிங் அட்ரஸ். கண்டிப்பாக அசைன்மெண்ட்டை ஸ்டூடெண்ட் தான் எழுதணும் சரிங்களா. ரெண்டாவது, இப்போ நீங்கள் போஸ்ட்டில் அனுப்புறதுனா இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும். த டைரக்டர், சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன். அதாவது என்னடா சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து அது நம்ம டிடியை வந்துட்டு சிடிஓஇ அப்படின்னு மாற்றிட்டாங்க சரிங்களா. டிடி கிடையாது, எம்கேயு டிடி கிடையாது. இதுக்கு முன்னாடி டிடின்னு இருந்துச்சு. டிடினா டைரக்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்னு இருக்குது. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, பல்கலைநகர், மதுரை 625021. இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணணும். த அட்டாச் கவர் பேஜ் சுட் பி ஃபில்ட் இன் பேஸ்டட் ஆன் த டாப் ஆஃப் த கவர். ஸ்டூடெண்ட் சுட் ஃபில் அண்ட் அட்டாச் ஃப்ரண்ட் பேஜ் இன் த ஈச் அசைன்மெண்ட். லாஸ்ட் டேட் சப்மிஷன் ஆஃப் அசைன்மெண்ட் 15/12/2025. கீழே வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃப்ரம் டு இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம்மில் வந்து உங்கள் பேர், என்ரோல்மெண்ட் நம்பர், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் எழுதணும். அப்புறம் 2 வந்துட்டு தி டைரக்டர் அட்ரஸ் டிஃபால்ட்டாக இருக்குது. அப்புறம் என்ன கோர்ஸு, எத்தனாவது செமஸ்டர் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடணும் சரிங்களா. இது வந்து ஒவ்வொரு கொரியர் கவர் மேலேயும் இருக்கணும் சரிங்களா. ஒவ்வொரு கொரியர் கவர் மேலேயும் இருக்கணும். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ லாங்குவேஜ்லாம் தனியாக கவர் பண்ணணும். தமிழை வந்துட்டு தனியாக கொரியர் பண்ணணும். இங்கிலீஷ் அசைன்மெண்ட்டை வந்து தனியாக கொரியர் பண்ணணும். மிச்ச பேப்பர்ஸை வந்து நீங்கள் தனியாக கொரியர் பண்ணணும். இப்போ பிஜியாக இருந்தீங்கன்னா எல்லாமே மேஜர் தான் எழுதுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு செப்பரேட் கவர் வராது. இப்போ எம்ஏ இங்கிலீஷ்னால் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் 5 சப்ஜெக்ட்னா 5 சப்ஜெக்டையுமே அவங்க வந்து ஒரே கவரில் தான் அனுப்புவாங்க சரிங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் த ஈச் அசைன்மெண்ட்டு. ஒவ்வொரு அசைன்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு பேஜ்லேயும் 5 அசைன்மெண்ட் எழுதுறீங்க அப்படின்னா 5 சப்ஜெக்ட் இருக்குது. 5 அசைன்மெண்ட் எழுதணும்னா ஒவ்வொரு அசைன்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு பேஜ்லேயும் இது இருக்கணும். ஸ்டூடெண்ட் நேம், என்ரோல்மெண்ட் நம்பர், கோர்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் நேம், சப்ஜெக்ட் கோட் சரிங்களா. சப்ஜெக்ட் கோடு அப்புறம் சப்ஜெக்ட் நேம், இந்த ரெண்டும் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு, உங்களுடைய சப்ஜெக்ட் நேம் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. அப்புறம் மறுபடியும் நான் இது மொபைல் ஃபோனில் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிக்கிறேன். பார்ட் 1 தமிழ் ஃபார் யூஜி ஸ்டூடெண்ட், பார்ட் 1 ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, தெலுங்கு, நீங்கள் இதெல்லாம் அப்புறம் பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாமே கோர்ஸ் வாரியாக இருக்குது சரிங்களா. அந்த பார்ட் 1 பார்ட் 2 அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிஜி வந்துட்டு எம்ஏ தமிழ் உங்களுக்கு எல்லாமே இதில் இருக்குது. இப்போ நம்ம இந்த பிஏ தமிழ் அப்படியே கிளிக் பண்ணோம் அப்படின்னா பிஏ தமிழுக்கு உண்டானது வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில் பார்ட் 1 அசைன்மெண்ட் இருந்தால் எழுதுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ்லேயே பார்ட் 1 தமிழ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டை காப்பி பண்ணி நீங்கள் எழுதலாம்.
எப்படி எழுதலாம், ஒரு பேஜுக்கு எத்தனை எழுதணும், அசைன்மெண்ட்டோட பாஸ் மார்க் எவ்வளவு, எப்படி போஸ்ட் பண்ணணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி தொடர்பான எல்லா ரிலேட்டட் வீடியோஸும் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு MKDD அசைன்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது. ஸோ 25 AY பேட்ச் புதுசாக அட்மிஷன் போட்டிருக்கிறவங்க அசைன்மெண்ட்டுக்கு உண்டான எல்லா டவுட்டுக்கு உண்டான வீடியோஸும் அதில் வந்து அப்டேட் ஆகிருக்கு. நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவை ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் பார்த்து உங்களுடைய அசைன்மெண்ட்டை வந்து நீங்கள் நேர்லையும் சப்மிட் பண்ணலாம், போஸ்டர்லையும் சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எழுதுறதுல எப்படிலாம் இருக்குது, நேரில் சப்மிட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், போஸ்டரில் சப்மிட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், எல்லா ரிலேட்டட் வீடியோவும் அந்த அசைன்மெண்ட்டோட பிளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ நான் அந்த பிளேலிஸ்ட்டை கூட நான் உங்களுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம சேனலில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இந்த வியூ சேனல் கொடுத்துருங்க. வியூ சேனல் கொடுத்த உடனே கீழே வந்து ஹோம்ஸ், வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ் பிளேலிஸ்ட்னு இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே ஏன்னா எத்தனை பிளேலிஸ்ட் வச்சுருக்கணும் எல்லாமே வரும். MKDD மாடல் கொஸ்டின், MKDD கான்வர்சேஷன். ஏன்னா ஒரு எல்லாம் தேடி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு அந்த பிளேலிஸ்ட்டுக்கு உண்டான வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ MKDD அசைன்மெண்ட் இதை கிளிக் பண்ணிக்கிட்டால் அசைன்மெண்ட் ரிலேட்டடாக உள்ள வீடியோஸ் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். வேறு எந்த வீடியோஸும் இதில் இருக்காது. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் கம்மி தான், ஒரு 10 வீடியோஸ்க்கு பக்கமாக தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் பார்த்துருங்க, ஃப்ரீயாக இருக்கிறப்ப பார்த்துருங்க. சரிங்களா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? இதில் இன்னொன்று என்னென்னா, கேட்ட கொஸ்டினையும் நிறைய பேர் கேட்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறதில்ல, ஃபுல்லாக பார்க்குறதில்ல. நம்ம தேவையில்லாத நிறைய வீடியோஸ் எவ்வளவோ பார்க்குறோம் நம்ம, ஆனால் நம்ம தேவையுள்ள வீடியோஸை வந்து நம்ம யாருமே பார்க்குறதில்ல. நீங்கள் தைரியமாக என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் பார்த்தாலும் எனக்கு அதுலேருந்து பேமெண்ட் வரப்போகிறதில்ல. ஏன்னா நம்மளுடைய சேனல் வந்து யூனிவர்சிட்டி ரிலேட்டட் சேனல். வியூஸ் வந்து ரொம்ப கம்மி. இது வரைக்குமே நம்ம $71.04 தான் நம்ம வந்து கெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக. சரிங்களா? 2 இயர்ஸாகவே நம்மளுக்கு $71.04 தான் வந்திருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலும் எனக்கு எந்தவித இன்கமும் அதுலேருந்து வரவே வராது. சரிங்களா? இதை $100 ரீச் பண்ணால் மட்டும்தான் இந்த அமௌண்ட்டை வந்து நான் டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கு இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம அந்த பேமெண்ட்டுக்காக நம்ம எப்போவுமே வந்துட்டு நம்ம வீடியோ போடுறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிளேலிஸ்ட் அதுபோக இந்த MKDD நியூ ஜாயின் ஸ்டூடெண்ட்ஸ்னு கூட ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒருத்தவங்க அட்மிஷன் போட்டிங்கன்னா என்னென்ன ரூல்ஸஸ் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவும் நீங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 25 AY பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பிளேலிஸ்ட் இதெல்லாம் நீங்கள் மறந்துடாதீங்க. நான் பிளேலிஸ்ட் எப்படின்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட்டை வந்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருங்க. அவசரப்பட்டுலாம் எழுதாதீங்க, மெதுவாகவே எழுதுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. பிளேலிஸ்ட் வைஸாக இருக்குது. போஸ்ட் அனுப்புறதுனா அட்ரஸ் சொல்லிடுங்க. நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் வரையும் போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாடல் கொஸ்டின்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. புதுசாக எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மாடல் கொஸ்டின் ரொம்ப சூப்பரான இது. சரிங்களா? அப்புறம் பார்ட் 1 பார்ட் அப்புறம் அசைன்மெண்ட் ரிலேட்டடாக எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் வேலி எஜுகேஷன் வந்துட்டு எங்களுடைய அசைன்மெண்ட்டில் வந்து இல்லை அப்படின்னா வேலி எஜுகேஷன் ஃபார் ஆல் UG ஸ்டூடெண்ட்டும் தனியாகவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் ஃபார் ஆல் UG ஸ்டூடெண்ட்ஸும் தனியாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதிலிருந்து காப்பி பண்ணி எழுதிக்கலாம். அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான டாபிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ BA தமிழ் ஸ்டூடெண்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் 25 AY பேட்ச் அவங்களுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு பெர் இயருக்கு 2 செமஸ்டர், புரியுதுங்களா? BA தமிழுக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காண்டி நான் BA தமிழை எடுத்துக்கிறேன். அப்போ 6 செமஸ்டருக்கு முன்னான சப்ஜெக்ட் கோட்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சப்ஜெக்ட் கோட்ஸ் என்ன, சப்ஜெக்ட் நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு நான் ஏற்கனவே ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்டேன். என்ன அப்போ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த செமஸ்டருக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, சப்ஜெக்ட் நேம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாஸ் மார்க் என்ன, அசைன்மெண்ட்டோட மார்க் என்ன, அசைன்மெண்ட்டுக்கு எவ்வளோ பாஸ் மார்க்கு அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அசைன்மெண்ட் வந்து 25 மார்க், 12 மார்க் எடுத்தால் பாஸு. ஆனால் அசைன்மெண்ட்டில் யாருமே ஃபெயில் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்டர்னல் அதாவது தியரி எக்ஸாம் தான் 75 மார்க். அதுக்கு வந்து UG வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் 27 மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பாஸ் மார்க் வீடியோ, அசைன்மெண்ட் ரிலேட்டட் வீடியோ, எப்படி எழுதணும், எத்தனை பேஜுக்கு எழுதணும், ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம போட்டுட்டோம். மறக்காமல் பாருங்கள். அதுக்கு மேலே கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எதுவும் மிஸ்டேக்காக மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்னும் டைம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அசைன்மெண்ட் வந்து ரைட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு அசைன்மெண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஏன்னா நீங்கள் சப்ஜெக்ட் கோடும் சப்ஜெக்ட் நேமும் செமஸ்டர் வைஸாக நீங்கள் தெரியலை அப்படின்னா
நீங்கள் வந்துட்டு அதில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கோடு ஃபஸ்ட்டு செமஸ்டர் பிஏ தமிழ் இல்லை பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்ட்ரி, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எத்தனை சப்ஜெக்ட்டு, எத்தனை பேப்பர் இருக்குது, அதனுடைய நேம் என்ன, கோடு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே வந்துட்டு அந்த வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்டோம். நீங்கள் மறக்காமல் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் செக் பண்ணாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது குழப்பம். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ கூட நான் ஒரு சாம்பிள் ஓப்பன் பண்ணுற பாருங்க. சாம்பிள் இது பிஏ தமிழ் பார்த்தீங்களா? பிஏ தமிழ் இது வந்து எக்ஸாம் டைம் டேபிள். நம்ம இதிலேருந்து சப்ஜெக்ட் கோடு சப்ஜெக்ட் நேம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பிஏ தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேப்பர் இருக்குது ஃபஸ்ட்டு செமஸ்டரில்? 1 2 3 4 5 பேப்பர்ஸ் இருக்குது. அதனுடைய பேர் என்ன? இக்கால கவிதையும் சிறுகவிதையும், அப்புறம் பார்ட் 2 இங்கிலீஷு, அப்புறம் வேல்யூ எஜுகேஷன், தமிழக வரலாறும் பண்பாடும், இலக்கணம் நூல். இதெல்லாம் சப்ஜெக்ட் நேம்ஸு. சப்ஜெக்ட் கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா LTAL 11, LENA 11, LVEAV 11, BTMAC 11, BTMAC 12. மார்க் வந்து 75. சரிங்களா? யூஜிக்கு வந்துட்டு அப்புறம் 27 மார்க் வந்துட்டு பாஸ் மார்க். இன்டர்னல் அசைன்மெண்ட் 25, பாஸ் மார்க் வந்து 12. சரிங்களா? இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நான் ஏற்கனவே வந்துட்டு கூகுள் டிரைவில் போட்டு லிங்காக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலேருந்து உங்களுடைய சப்ஜெக்ட் கோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் நேமை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய அசைன்மெண்ட்டை வந்துட்டு எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. இது போன்ற மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நமது சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்டை வந்து நீங்கள் பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோ மறக்காமல் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற டிடி ஸ்டூடெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கங்க.